ஒரு பரந்த பச்சை நிற காட்டில் சு என்ற ஒரு துணிச்சலான அணில் வசித்து வந்தது. அது மென்மையான பஞ்சு போன்ற ரோமங்களையும் பெரிய புதர் நிறைந்த வாலும் கொண்டது. சு மரங்களில் ஏறுவதையும் கிளையிலிருந்து கிளைக்குத் தாவுவதையும் ரசித்தார். ஆனால் அவர் ஒருபோதும் செய்யாத ஒன்று இருந்தது, பெரிய ஆற்றையைக் கடப்பது. மற்ற எல்லா விலங்குகளும் பெரிய ஆற்றையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தன. அவற்றில் சில அது குதித்து கடக்க முடியாத அளவுக்கு அகலமானது என்று கூறின. மற்றவர்கள் தண்ணீர் மிகவும் ஆழமாகவும் வேகமாகவும் நகர்வதாகவும் கூறினர். ஆனால் சு ஆற்றங்கரையின் மறுபுறத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிய ஆர்வமாக இருந்தன். ஒரு நாள் காலையில் சு ஆற்றங்கரையில் மிதக்கும் ஒரு கட்டையைக் கண்டான். ஒருவேளை இதைக் கடக்க நான் பயன்படுத்தலாம் என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு கட்டையின் மீது குதித்து தன் வாலை சமநிலைப்படுத்தினான். கட்டை சுழன்று அசைந்தது, ஆனால் சு உறுதியாக பற்றி கொண்டான். அவர் மிதந்து செல்லும் போது ஒரு மீன் தண்ணீரிலிருந்து குதித்தது. சு, நீ எங்கே போகிறாய் என்று மீன் கேட்டது. ஆற்றின் மறுகரையில் என்ன இருக்கிறது என்று எனக்குத் தெரிய வேண்டும் என்று சு சொன்னது. கவனமாக இரு, தண்ணீர் வழுக்கும் என்று மீன் சொன்னது. தண்ணீரின் மேல் வீசும் காற்றின் வேகத்தில் கட்டை அசைந்தது. சு கிட்டத்தட்ட சமநிலையை இழந்தான். ஆனால் அவன் அதை இறுக்கமாக பற்றி கொண்டான். படிப்படியாக கட்டை மறுகரைக்கு மிதந்தது. சு தனது கடைசி பாய்ச்சலை மேற்கொண்டு மென்மையான புல்லில் பாதுகாப்பாக குதித்தான். அவன் நின்று ஆச்சரியத்துடன் பார்த்தான். மரங்கள், வண்ணமயமான பூக்கள், அழகான பாடல்களை பாடும் பறவைகள் கூட இருந்தன. அது ஒரு புதிய உலகம். சு வெற்றி பெற்றான். அவன் பெரிய ஆற்றரைக் கடந்தான். தன் சாகசத்தை பற்றி தன் நண்பர்களிடம் பெருமையாக பேசுவான் என்பது அவனுக்குத் தெரியும். ஒருவேளை என் நண்பர்களும் அதை கண்டுபிடிக்க விரும்புவார்கள் என்று அவர் நினைத்தான். சு அன்று முதல் ஒரு சிறிய அணில் அல்ல, அவர் காட்டின் துணிச்சலான அணில். அவருக்கு ஒரு பெயர் கிடைத்தது.